ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு செல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். 3 நாளாக வீடியோ போடல. ஸோ இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து நான் வீடியோவும் போடுறேன். அதே மாதிரி மேலே மாடிலையும் வந்து ரொம்ப இயற்கையோட சூழ்ந்து நீ வீடியோ போடுறேன். அண்டு என்னோடய ஃபேவரட் ஷர்ட்டு பார்த்தீங்களா, இதான் வந்து மாடி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோடய வீடியோவில் காட்டுறேன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணேன், என்னோடய இன்டர் ப்ரிப்பரேஷன் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்ற ஒரு லாவரியாக என்னென்னு வச்சு என்னோடய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து எக்ஸாம் எழுதியிருந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி வந்து எவ்வளோ நேரம் படித்தேன் அப்படின்னு சொல்லலாம். அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நேரம் படிக்கிறோம் அப்படின்றது மேட்டர் கிடையாது. அண்டு அதுவும் மீறி வந்து நான் எவ்வளோ நேரம் படித்தேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் வந்து ஒரு எஃபெக்டிவாக இந்த மணி நேரம் படிச்சிருப்பேன். 5:50 இல்லை 5 மணி நேரம் வந்து எஃபெக்டிவாக படிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து 2 சப்ஜெக்ட் படித்தேன். முதல் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா வந்து ஐயோ எனக்கே மறந்துச்சு. முதல் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா நிஜமாலே மறந்துச்சு. சாரி நண்பர்களே, ரொம்ப ஜோன் அவுட் ஆகிட்டேன். முதல் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா வந்து ஆடிட்டிங் அண்ட் எத்திக்ஸு. அதில் வந்து ஒரு கான்செப்டாக அதில் ஒரு டாபிக். அதே மாதிரி டைரக்ட் டேக்ஸில் வந்து ஒரு கான்செப்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஆடிட்டில் என்ன பண்ணி சொல்கிறேன். ஸோ ஆடிட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஆடிட் சாம்பிளிங் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கில் வந்து எஸ்ஏ 350 நினைக்கிறேன். 350 60 ஆடிட் சாம்பிளிங் படிச்சிருக்கேன். பட் அந்த எஸ்ஏ நம்பர் மட்டும் கொஞ்சம் பார்க்க மறந்துட்டுருக்கேன். 360 இல்லை 560 550 இது 530. சாரி கைஸ், ரொம்ப சாரி. நான் வேணும்னு பண்ணல, நிஜமாலே எனக்கு கொஞ்சம் ஜோன் அவுட்லாம் எனக்கு வந்து மறந்துட்டு போகுது. எஸ்ஏ 530 ஆடிட் சாம்பிளிங் வந்து இன்றைக்கி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த கான்செப்டில் வந்து நம்ம ஆடிட் சாம்பிளிங் வந்து நான் படித்த மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். லைக் இப்போ அதில் எத்தனை சாம்பிளிங் என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படி வந்து ஆடிட் ப்ரொசீஜரில் அது சாம்பிளிங் என்ன பண்ணுவாங்க, அண்ட் அதோட டைப்ஸ், அதே மாதிரி எக்ஸாம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸு அண்ட் அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கும். நீங்கள் எஸ்ஏ 530 எடுத்திங்கன்னா ஒரு 14-20 பேஜ் கிட்ட இருக்கும். அதில் என்ன டாபிக் அப்படின்றது வந்து கற்றுக்கிட்டேன். அண்டு அதில் என்ன இருக்குதுன்னா நான் படிக்கல. லைக் என்ன இருக்குதுன்னு தெரியும். இப்போ வந்து எக்ஸாமில் வந்து எக்ஸாம் ஓரியன்டாக எழுதி படிப்பாங்கள்ல, லைக் இதில் என்ன இருக்கோ அதை படிக்கிறது அப்படின்னு. ஸோ அது மாதிரி நான் பண்ணல. எக்ஸ்டர்னல் சவுண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஏன்னா மாடியில் இருக்கிறதுனால பக்கத்தில் வந்து வேறு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க, அந்த சவுண்ட் கேட்கும். அங்கே ரொம்ப சவுண்டாக இருக்குது நண்பர்களே, பக்கத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நான் அங்கே டேங்க் ஆண்டர் வந்துட்டேன். ஸோ என்ன பேசிங்கன்னா, அந்த ஆடிட் சாம்பிளிங் வந்து எக்ஸாம் ஓரியன்டாக படிக்கல. லைக் ஜஸ்ட்டு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அந்த ஆடிட் வந்து எப்படி இன்னும் மொத்த சப்ஜெக்ட் வந்து இப்போ அக்கௌண்ட்ஸில் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா அதில் ஒரு க்ரிப் இருக்குது. அதில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் தெரியும். பைபேக்னால் அதில் கொஞ்சம் தெரியும். லாவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபெமாவில் லைட்டாக தெரியும். அண்டு சில சாப்டருக்கு வந்து குரூப் 1லேயும் சரி, சேலரிஸு, இந்த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக தெரியலனாலும் ஒரு க்ரிப் இருக்கும். இப்படி ப்ரெசென்ட் பண்ண இப்படி எதுனும் தெரியும். பட் ஆடிட் மாதிரி அந்த சாப்டர் ரொம்ப குழம்புது. ஆடிட் சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு எனக்கு க்ரிப் இல்லை. ஸோ ஒரு இது வரைக்கும் எல்லா சாப்டருமே சேர்த்து ஒரு 4 எஸ்ஏஸ் தான் படிச்சிருப்பேன். லைக் அது படித்தது கூட பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஓரியன்டாக படிக்கல. லைக் அதில் என்ன இருக்குது, லைன் பை லைன் வந்து மனப்பாடம்லாம் பண்ணல. ஜஸ்ட்டு கான்செப்ட் தான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். எஸ்ஏ 580 ரிட்டன் ரெப்ரஸன்டேஷனு, எஸ்ஏ 530 இன்றைக்கி வந்து ஆடிட் சாம்பிளிங்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்ஏ 505 எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷனு, எஸ்ஏ 501 ஸ்பெசிஃபிக் கன்சிடரேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஐட்டம்ஸ். இது 4 நாள் தான் படித்து வச்சுருக்கேன். அண்ட் இதில் கூட நான் மனப்பாடம் பண்ணல. ஸோ ஆடிட் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டும். அண்டு இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் பண்ணலாம். டைரக்ட் டேக்ஸில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிஜிபிபி ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் அது வந்து கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிக்கல. ஃபஸ்ட் அந்த பேசிக் கம்ப்யூட்டேஷன் செக்ஷன் 28லேருந்து ஆரம்பிக்குது நினைக்கிறேன். எஸ், செக்ஷன் 28 வந்து சார்ஜிங் செக்ஷனு, 29 வந்து கம்ப்யூட்டேஷன் செக்ஷன், 31 32 30 31 32 வரைக்கும் படிச்சிருக்கேன். அந்த 32 வந்து டெப்ரிசியேஷன், அதான் ரொம்ப பெருசாக போச்சு, பிளாக் ஆஃப் அசெட்ஸ்னு. ஸோ அது வரைக்கும் அதுவே பெரிய காக்கா அடி போய் சாரி கைஸ், காக்கா கத்திச்சு தெத்தி அமிச்சிட்டு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த டைரக்ட் டேக்ஸில் வந்து ப்ரொவிஷன்ஸ் மட்டும் படித்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு புது கான்செப்ட்ஸ். ஸோ ஏற்கனவே படிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கலாம். பட் புதுசாக கற்றுக்கிட்டதுனால ஆடிட்டாக வந்து என்னோடய ஃபுல் பொட்டன்ஷியல் போட முடியல. பிஜிபிலையும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே படித்த மாதிரி இருக்குது, அது படிச்சிருக்கேன் லைட்டாக. பட் எனக்கு வந்து எல்லாமே மறந்து போச்சு. ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்னும் நிறைய எஃபர்ட்ஸ் போடணும். என்னோடய ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கன்றாயான நாளெல்லாம் சொல்ல முடியுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் போட காலையில் 7:30 மணிக்கு வந்தேன். முடிஞ்ச வரைக்கும் பண்ணேன். பட்டு கண்டிப்பாக என்னோடய கொழுப்புத்தனத்தினால கொஞ்சம் இன்னும் நிறைய படிச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ
நாளைக்கு வந்து அதை கோப்பப் பண்ண எல்லாம் வல்ல இறைவன் கடவுளே எனக்கு வந்து நாளைக்கு பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிகாம் எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்ல போகிறேன். அன்றைக்கி வீடியோ போட வேண்டியது. ஸோ 2 எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கு இது வரைக்கும். தமிழ் கவிதை இலக்கியம் பேப்பர் 1 பேப்பர் 2 இங்கிலீஷ் எழுதிட்டு வந்திருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ், அந்த காலேஜ் பேரை நான் சொல்ல விரும்பல, ஏற்கனவே சொல்லியிருந்தான், ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்போ வந்து ஒரு டூர் மாதிரி போயிட்டு வரேன்னு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து அந்த காலேஜ் பேரை நான் சுத்தமாக சொல்ல விரும்பல. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் சந்தோஷம். இப்போ நான் காலேஜ் பேரை சொல்ல போகிறதில்ல. கன்றாவியான காலேஜ். ஒரு ஃபேனு கிடையாது. மேலே இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கூல் எவ்வளோ இருந்துச்சு. விஐடி மாதிரி ஒரு காலேஜில் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு அந்த காலேஜ் போனால் அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. மேலே தெர்மாக்கோல் வச்சுருக்கானுங்க. அந்த ஃபேன் ஓடுது டொங்கு ஃபஸ்ட் எக்ஸாம்லேயாச்சும் ஃபேன் ஓடிச்சு. நான் வந்து சந்தோஷம் பண்ணேன் ஃபேன் ஓடிச்சுன்னு. ஃபேன் ஓடுது டொங்கு இந்த தெர்மாக்கோலை ஆடுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் இங்கிலீஷ் எக்ஸாமில் அந்த ஃபேனை கூட போடல. பக்கத்தில் வந்து வேறு எனக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப பெரிய ட்ராபேக் என்னென்னா, என்னால் பஸ்ஸில் போக முடியாது. பஸ்ஸு, காரு இந்த மாதிரி விஷயத்தில் என்னால் போகவே முடியாது. ஏன் உட்கார முடியாதுன்னா அப்படி கிடையாது. எனக்கு வந்து கழுத்து இல்லை, ஒரு மாதிரி எனக்கு அந்த ட்ராவல்லாம் ஒத்துக்காது, எனக்கு சுத்தமாக ஒத்துக்காது. அந்த பஸ்லாம் பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் ஆகும். எனக்கு அந்த மாதிரி டீசல் வாசனை, பெட்ரோல் வாசனை கூட ஓகே, இந்த டீசல் வாசனை இந்த கடகரன்னு ஆடுறது பார்த்திங்கன்னா சத்தியமாக தாங்கிக்க முடியாது. உயிர் போகிற எப்படி சொல்கிறது, எப்படின்னா வந்து ஃப்ளைட் பிடிச்சாச்சும் வந்து திரும்ப நம்ம வீட்டுக்கு தான் தோணும் எனக்கு. ஸோ அதே மாதிரி தான் வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் வரையும் எனக்கு ஃபீலிங் ஆச்சுங்க. பஸ் இல்லை, பக்கத்தில் வந்து வண்டி போயினே இருக்குது. ரொம்ப மெயின் ரோடு, ரொம்ப மெயின் ரோடு. அது காது வலிக்குது, தலை வலிக்குது, ஃபேன் ஓடல. நானும் ஒன்றும் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, கண் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து போர்டுக்கிட்டே உக்காந்துறேன். ஃபஸ்ட்டில் போர்டே உக்காந்துறேன். ஏன்னா சுற்றி பார்த்தா கழுத்து வலிக்கும் எனக்கு. அதனால் கன்றாவே இருந்துச்சு. என்னால் வந்து அது என்னோடய ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதை பற்றி நான் பேச விரும்பவே இல்லை அந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும். ஸோ இது வரைக்கும் தமிழும் சரி இங்கிலீஷும் சரி அப்படியே பெருசாக ஃபஸ்ட்லாம் போல மாதிரி பாஸ் ஆகிறதெல்லாம் எழுதி வச்சுட்டு வந்துடுவேன். பாஸ் ஆகவே போதும். ஆவலையான்னு வந்து பார்க்கலாம், ஃப்யூச்சரில் தான் சொல்லணும். ஸோ இன்னும் வந்து 3 எக்ஸாம்ஸ் இருக்குது. அக்கௌண்டிங்கு, பிஸ்னஸ் எக்கானமிக்ஸு, பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். அக்கௌண்ட்ஸ் வந்து நான் எப்படின்னா சமாளிச்சிடுவேன், எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் பிரச்சனையே கிடையாது. பட் பிஸ்னஸ் எக்கானமிக்ஸும் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் தான் படிக்கணும். அது படித்து பாஸ் ஆகி தொலைக்கணும். எனக்கு எக்கானமிக்ஸ் என் வாழ்க்கையில் நான் தூக்கி போடணும்னு நினச்சாலும் எனக்கு எக்கானமிக்ஸ் வந்து பின்னாடி துரத்தினே இருக்குது. ஸோ எக்கானமி எக்ஸாம் வந்து 22ஆந்தேதி. அதோட பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்து முடியுது பிகாம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும். அண்டு அந்த எக்ஸாமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்குல்ல. ஸ்ட்ரிக்ட் மீன்ஸ் எப்படி மீன் பண்ணுறேன்னா, லைக் நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாலும் கூட இல்லை, அந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். ஒருத்தன் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வந்து எழுதுறாங்க. என் பக்கத்தில் 3 பேர், ஒரு பொம்பளை வந்து அவங்க வந்து ஃபோன் பார்த்து எழுதிட்டுருக்காங்க. எனக்கு என்ன டவுட்னா, அந்த ஃபோனில் என்னன்னு நீங்கள் தேடி எழுதுவீங்கன்னு தெரில. கூகுளில் சர்ச் பண்ணி எழுதுவாங்களா, இல்லை புக்கில் எதனா தேடுவாங்களா? அது ஒரு குட்டி ரூமு, அதில் எப்படி அவங்க சார் போகிற வரைக்கும் அதை தேடி எதை பார்த்து எழுதுவாங்களான்னு தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் அது படித்து எழுதலாம். அவங்க வந்து ஃபோன்லாம் பார்த்து 3 பேர் ஃபோன் பார்த்து எழுதாங்க. ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் மாட்டாமல் எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டு ஒரு 2 ஃபோன் கூட்டிட்டார். பட்டு ஒரு ஒருத்தங்க பொம்பளைன்னு சொல்லக்கூடாது, ஒரு விமன், அவங்க மட்டும் வந்து மாட்டாமல் வந்து தப்பிச்சிட்டாங்க ஃபோனில். லைக் இப்போ சுடிதார், நான் லுங்கி தான் கட்டிகிட்டு இருக்கேன். இப்போ சுடிதார் இங்கே இருக்குன்னு வைங்களேன், இப்போ சுடிதார் தான் சொல்லுவாங்க. சுடிதாரா பேர் என்ன, சுடிதார் தான். சுடிதாரில் இருக்குன்னா ஃபோனை வந்து இல்லைனா இப்படி உள்ளே வச்சுட்டு பார்த்துன்னு எழுதுகிறாங்க. ஸோ நிலமை இதுதான் வந்து அந்த எக்ஸாமோட நிலமை தான் சொல்லப்போனால். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் இன்டென்ஸாக இல்லை. நான் எதுவுமே வாய் வைக்கலை, நான் வாய் வச்சா நடக்க மாட்டேங்குது. நான் சொல்லாமல் பார்த்துக்கிறேன். நாளைக்கு வந்து வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு வீடியோ போட்டால் நாளைக்கு வந்து என்ன படித்தேன் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ தட்ஸ் அபவுட் தி வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோவில் சொல்ல நாளைக்கு தான் சந்திப்போம். நல்ல வீடியோலாம் தெரில, நாளைக்கு சந்திப்போம். பாய்.